தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து தாமே வெள்ளை குதிரை மேலே எப்போது வருவார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த வருகையை நாம் இரண்டாம் வருகை என்றும் நிலத்தை பண்படுத்த வரும் வருகை என்றும் நாம் சொல்கிறோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால், நிலத்தை பண்படுத்தும்படியான வருகை என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஆதாம் ஏதேனிலே ஆண்டவர் நிலத்தை பண்படுத்தும்படி சொன்னார். ஆனால் ஆதாம் அதில் தவறிட்டான். சாத்தான் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டான். சாத்தான் இந்த பூமி முழுவதுமே சீர்கேடாக மாற்றிட்டான். ஆனால் பிந்தி வந்த ஆதாமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாவது முறை வருகிற போது இந்த பூமியை சரியாக பண்படுத்தி பூமி முழுவதையும் ஏதேனை போல மாற்றுவார். அதனால தான் இது நம்ம தேவனுடைய ராஜ்யமாக நம்ம சொல்லுகிறோம். நிலத்தை பண்படுத்தும் வருகையாக சொல்கிறோம். இரண்டாம் வருகை என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், முதலாவது முறை வருகிற போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து போனதை நம்ம முதலாம் வருகை என்றும், இரண்டாம் வருகை என்று சொல்வதற்கான காரணம், இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த பூமியில் இறங்கி வந்து 1000 வருடம் அவர் ஆளுகை செய்ய போகிறார். ஆகவே தான் இந்த வருகையை நம்ம இரண்டாம் வருகை என்றும் நம்ம சொல்லுகிறோம். சரி, இதற்கான வசனங்களை நம்ம கவனிக்கலாம். மிக முக்கியமான வசனங்கள் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடியவும். அதுக்கு அடுத்தபடியாக யூதா எழுதின புஸ்தகம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனமும், 1 தெசலோனிக்கர் எழுதின புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும், சகரியா எழுதின புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலும், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆவது வசனம் வரையிலும், அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வரையிலும் நம்ம கவனிக்க போகிறோம். சரி, நம்ம வேத வசனத்தை நம்ம கவனிக்கலாம். இந்த வருகை எப்போது சம்பவிக்கும் என்று சொல்லி நம்ம கவனிக்கிற போது, அதாவது உலகத்தின்படி இது 5ஆம் உலக போரன்று சம்பவிக்கும். வேதத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறபடி இது விருந்தின் போராக இருக்கும் என்று சொல்லுகிறார். தேவன் இந்த யுத்தத்தை விருந்து என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தினது எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் 17லிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் நம்ம படிக்கிற போது நமக்கு நன்றாக தெரியும். இந்த யுத்தம் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு சரியாக 7 வருட முடிவில் இது நடக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல இந்த போர் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அர்மகெதோன் என்னும் இடத்தில் சம்பவிக்கும். ஆகவே தான் இப்போ ஒரு அர்மகெதன் போராகவும் சொல்லுகிறோம். இந்த இரண்டாம் வருகை பற்றி முதல் சொன்னது யார் என்று சொல்லி நம்ம கவனிக்கிற போது, ஏனோக் என்கிற தெய்வ மனிதர் தான் இதை முதலாவது சொன்னார். நம்மில் நிறைய பேர் நோவா காலத்தில் உலகம் அழிக்கப்பட்ட போது நோவா கிட்ட மட்டும்தான் தேவன் உலகம் அழிய போகிறது என்று சொன்னார் என்று நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. இதை நீங்கள் ஆதியாகமத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். 5ஆம் அதிகாரம் நீங்கள் படிக்கிற போது தெரியும். தேவன் ஏனோக்குக்கு தான் அதை முதலாவது வெளிப்படுத்தினார். எப்படி என்று சொன்னால், ஏனோக்கு தனது மகனுக்கு மெத்துசலா என பெயர் வைக்கிறார். அந்த பெயருக்கான அர்த்தம், அவன் மரிக்கும்போது அது நடக்கும், அதாவது அவன் சாகும்போது உலகம் அழியும் என்று அர்த்தம். நிச்சயமாகவே தேவன் ஏனோக்குக்கு சொன்னபடி தான் மெத்துசலா மரித்த பின் 8ஆம் நாளில் உலகம் தண்ணீரால் அழிய ஆரம்பித்தது. உலகம் அழியாதபடிக்கு நீண்ட நாள் மெத்துசலாவை ஆண்டவர் வாழ வைத்தார். உலகத்திலேயே அதிகமாய் வாழ்ந்த ஒரே மனிதன் யார்னா இந்த மெத்துசலா. ஏன் ஆண்டவர் நீண்ட நாள் வாழ வைத்தார் என்று சொன்னால், நீண்ட நாள் உலகம் அழிய போகிறதே பிரசங்கிக்கும்படி செய்தார். தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பு. தேவன் ஏனோக்குக்கு 2 காரியத்தை தெரிவித்தார். ஒன்று, 1000 வருடத்தில் நடக்கப் போகிற ஒரு சம்பவம், உலகம் தண்ணீரால் அழிக்கப்படுவதை குறித்து.
ரெண்டாவது, கிட்டத்தட்ட ஒரு 4500 5000 வருடங்கள் கழித்து என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றி சொல்லியிருக்கார். அது இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு வரக்கூடிய 2ஆம் வருகை பற்றி சொன்னார். இந்த 2 காரியத்தையும், ஃபஸ்ட்டு உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட போவதையும், 2வது இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களோடு வரக்கூடிய 2ஆம் வருகை பற்றியும் அவருக்கு சொன்னார். ஏனுக்கு தன் காலத்தில் தன் மகனுக்கு பெயர் வைத்ததிலே நமக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு அழிவை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் மெத்துசலா பெயரை நிமித்தம் ஏனுக்கு எத்தனை பேர் மனமடி உண்டாக பேசியிருப்பார் என்று சற்று சிந்திச்சு பாருங்களேன். இவங்கெல்லாம் அன்புள்ளவரெலாம் மக்களுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உலகம் அழிய போகுது, தண்ணீரால் அழிய போகுது, எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றுங்கள், பாவத்தை விட்டு ஓய்ந்திருங்கள், தேவனை தேடுங்கள், முழு மனசாக அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய அன்பை எத்தனை பேர் புரிஞ்சிருப்பாங்க நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. நோவா அன்புள்ளவராய் பிரசங்கிக்கிறார், மெத்துசலா பிரசங்கிச்சிருக்கிறார், அவருடைய மகன் லாமேக்கு பிரசங்கிச்சிருக்கிறார். இவங்க எல்லாம் கவனிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 180 187 வயசுலேயே எல்லாரும் திருமணமாகி இருப்பாங்க. ஆனால் ஆதியாகமத்திலேயே 499 வயசில் திருமணமான ஒரே ஒரு மனிதன் யாருன்னா நோவா. ஏன் நோவா மட்டும் நீண்ட காலமாக திருமணம் பண்ணவே இல்லை? நம்ம வேதத்தை கவனிக்கிற போது உலகம் அழியப் போகிறது என்பதை அவர் புரிந்திருந்தபடினால, உலகம் அழியப் போகிறது, நாம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கணும் என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டு தான் அவர் 499 வருடங்கள் போல திருமணம் செய்யாமல் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அந்த 499வது வயசில் அவருக்கு திருமணத்தை செய்து 500வது வயதில் குழந்தைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் அவருக்கு செய்கிறார். ஏன்னா இவரை வைத்து தான் தேவனுடைய திட்டம் என்பது இருக்கிறது. ஆகவே 100 வருடங்கள் போல நோவா பழைய கட்டுகிறாரு. அந்த 100 வருடமும் நோவா பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்பணும், ஆண்டவரை தேடுங்க. ஆனால் இவருடைய அன்பை புரிஞ்சிக்கல. லோத்து காலத்தில் லோத்து பிரசங்கிக்கிறார். ஆனால் லோத்துவினுடைய அன்பை உலகம் சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லை. இன்றைக்கும் உலகம் அப்படி தான் நீதிமான்களுடைய அன்பை இந்த உலகம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. நீதிமான்கள் சொல்லுகிறத காது கொடுத்து கேளாமல் இருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி பரிசுத்தவான்கள் எப்படி வாழணும் என்று சொன்னால், நாம் அன்பில் நடந்து கொள்கிறவர்களாகத்தான் இழுக்க வேண்டும். ஏன்னால் அன்பு நம்மளையும் அழிக்கும், மற்றவர்களையும் வாழ வைக்கும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. உலகம் நீதிமான்களை புரிந்து கொள்கிறதோ இல்லையோ, நாம் தேவனை புரிந்து கொண்டு அன்பில் வளரணும். வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆகவே நாள்தோறும் அன்பில் நாம் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அன்பை இந்த உலகம் அறியாமல் இருக்கிறது. யோபு பார்க்குற போது நண்பர்கள் புரிஞ்சுக்கல, இயேசு கிறிஸ்துவை பார்க்குற போது யூதர்கள் புரிஞ்சிக்கல, யோசேப்பை பார்க்குற போது போத்திபார் புரிஞ்சிக்கல, தாவீதை பார்க்குற போது சவுல் புரிஞ்சிக்கல. யோபுவுக்கு தேவனை சற்றி கொடுக்கிறார். அவன் நீதிமான், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்து விலகுகிறவன் என்று சொல்லுகிறார். ஆனால் நண்பர்கள் சொல்லுகிறார், நீ பாவம் பண்ணினால தான் வியாதி, நீ பாவம் பண்ணினால தான் உன்னை விட்டு எல்லாமே போச்சு என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை பார்க்கிற போது அவர் பிசாசு பிடித்தவன், நீ விபச்சாரக்காரன், நீ பாவிகளுக்கு சிநேகிதன், நீ போஜன பிரியன், நீ பிசாசுகளுக்கு தலைவன் என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்க. யோசேப்பை புரிஞ்சிக்கல, தாவீதையும் புரிஞ்சிக்கல. தாவீது குறித்து வேறு பெண்கள் பாடுகிறார்கள். அந்த பாடலை பார்த்து சவுல் கசப்பு, கோபங்கள், எரிச்சல் அவருக்கு உண்டாகிறது. அவரை அழிப்பதற்கு கடைசி வரைக்குமே அவர் துடிச்சுக்கிட்டே இருந்தார். நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இவர்கள் எல்லாருமே அன்புள்ளவர்களாய் நடந்தார்கள் என்பதை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். யோபு பார்க்கிற போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நண்பர்களுக்காய் நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா யோபுவை மனதளவில் காயப்படுத்தினவர்கள் நண்பர்கள். ஆனால் யோபு அதை மன்னித்து அவர்களுக்காய் வேண்டிய செய்கிறான். உண்மையான அன்பு அதுதான். கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கி பல பேரை பார்க்குறோம். குடும்பங்களில் சண்டைகள், குடும்பங்களில் சச்சரவுகள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், கசப்புகள் விரைந்த ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாரும் ஒருவன் நமக்கு எதிராக செயல்படுறாங்க, நமக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக
அவங்களை அழிக்கும்படிக்கு என்றைக்குமே நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அது தவறு. யோபு செஞ்ச அந்த அன்பின் காரியங்களை கற்றுக்கொள்ளணும். தாவீதின் காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். என்றைக்குமே அவர்களை ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கிற போது அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கடைசி நாட்களில் நாம் வேதத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்களாய், சரியாக புரிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அதே போல தான் இயேசுவை பார்க்கிற போது, இயேசு கிறிஸ்து எருசலேமின் ஒளிமுக வாசல் அண்டையில் வருகிற போது அந்த இடத்துல கண்ணீர் விடுகிறார். ஏன்னா கிபி 70 என்ன நடக்கப் போகுது என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை சட்டைகளுக்குள்ளே சேர்த்துக்கொள்ள வண்ணமாக உங்கள் பிள்ளைகளை நான் எத்தனையோ தரம் சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கும் மனதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கண்ணீர் சிந்துகிறார். ஆனாலும் உலகம் அவரை புரிந்து கொள்ளவில்லை. கிபி 70 என்ன நடக்கப் போகுது என்பதை இயேசு அறிந்தவராய் அந்த இடத்துல கண்ணீர் சிந்தினார். அவர் உயிரோடு இருக்கிற வரையிலும் இயேசுவின் அன்பு புரிந்துக்கலை. யோசேப்பை பார்க்கிற போது போத்திபார் யோசேப்பினால் நல்ல உயர்வடைந்தான், ஆனால் அவனுடைய காரியத்தை எதுவுமே புரிஞ்சிக்கவே இல்லை. அதே போல் தாவீதை பார்க்கிற போது அவன் சவுலுக்கு உண்மையுள்ளவனாகவே இருந்தான், ஆனால் தாவீதனுடைய அன்பை இவன் புரிஞ்சிக்கலை. இவர்கள் எல்லாரும் தேவனை புரிந்து கொண்டு அன்பிலே நடந்தார்கள். நீங்களும் நானும் அப்படி தான் இந்த கடைசி நாட்களில் அன்பிலே சரியானபடி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒருவன் மாத்திரம் எதிரியாக இருந்தான். அவன் யார் என்று சொன்னால் சாத்தான். இந்த முழு உலகத்துக்குமே ஒரே ஒரு மனிதன் தான் எதிரி. அவன் யார் என்று சொன்னால் சாத்தான். அவனை கடிந்து கொண்டு நாம் ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் மனிதர்கள் எல்லாருமே எப்போது நல்லவர்கள் தான், ஆனால் சத்துருவானவன் மாத்திரம்தான் ஒவ்வொருடைய மனதை குருடைக்கு வச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க. யோபுவின் வாழ்க்கையிலும் பார்க்குற போது சாத்தான் தான் அங்கே செய்கிறான். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையப்படுவதுக்கு எல்லாவற்றையும் செய்கிறது சாத்தானுடைய செயல்தான். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரிடத்தில் எந்த விதமான பாவமும் அக்கிரமும் இல்லை. ஆனாலும் பேச வைத்தது, அவரை காயப்படுத்தினெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள் தான். யோசேப்பினுடைய காரியத்தில் யோசேப்பினுடைய தரிசனம் நிறைவேற முடியப்படாதபடிக்கு தடை செய்ததும் பிசாசுடைய கிரிகள் தான். தாவீதினுடைய தரிசனத்தை தடை செய்ய நினைத்ததும் பிசாசு தான். நல்லா கவனிச்சுக்கங்க. இன்றைக்கு பிசாசு தான் உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வாழாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை வாசியாதபடிக்கு தடை பண்ணுகிறது. ஆனாலும் நாம் ஆண்டவர் மேலே அன்புள்ளவர்களாக இருந்து பிசாசின் கிரியைகளை கடிந்து கொண்டு பிசாசின் வல்லமைகளை நாம் கடிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறபடி உலகத்தின் மக்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடினால நீதிமான்கள் அவங்க நினைக்கிறாங்க பைத்தியக்காரன், ஒன்றும் தெரியாதவன், அவன் ஒரு டம்மி பீஸு, பழைக்க தெரியாதவன், பயந்தாங்கோலி, கோழை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறதே மனிதலால் வருகிற மகிமை நமக்கு தேவையில்லை. இயேசு அதுதான் நமக்கு கற்றுக்கொடுற. மனுஷலால் வருகிற மகிமையை தேடாதீங்க, தேவனால் வருகிற மகிமையை தேடுங்க என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு மனுஷரால் வருகிற மகிமை தேவையில்லை, தேவனால் வரக்கூடிய மகிமை நமக்கு தேவை. ஒரு நாள் பரலோகத்தில் பிதா முன்பாகும் தூதரு முன்பாகும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது தலையின் மேலே ஜீவ கிரீடம் சூடி நம்மை குறித்து அவர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்வார். அந்த கணம் தான் நீதிமானுக்கு தேவை. ஆகவே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு வர காலம் சமீபமாக இருக்கிறது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆசி, புகழ், செல்வம் எல்லாம் மாயையும் அழிந்து போகிறதுமா இருக்கிறது. நாம் ஜீவனை ஆதாயப்படுத்தி அன்பில் நடப்போம், தேவனை மகிமைப்படுத்தும். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், 2 முறை அல்ல. அதில் வாழ்கிற நாள் வரையிலும் தேவனுக்கு ஏற்றபடி அன்பிலே நடக்கணும். அன்பு என்பதே பிரதானமானது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இவர்களும் அன்பிலே தான் சொன்னார்கள். இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறதும் அன்பினால தான். எத்தனையோ மக்கள் இதை கேட்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய அன்பு புரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான் அன்பிற்கு அடையாளமாக இவைகளை சொல்லுகிறோம். இவைகளை சொல்லுகிறதுனால் எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவிடத்தில் எனக்கு பிரயோஜனம் என்று உண்டு என்பதை விசுவாசத்தினால் அறிந்தவனாய் இதை நான் பிரசங்கிக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் இவைகளை கவனியுங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய வருகை என்பது மிக சமீபமாக இருக்கிறது. இப்படி தான் ஏனுக்கும் பிரசங்கம் பண்ணினார். ஏனுக்கு மெத்துசலா லாமேக்கு
அதாவது இவர்கள் மூன்வரும் அப்பா மகன் பேரன் 3 பேரும் உலகம் அழிய போவதை பற்றி பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 வருடம் அழிவை பற்றி பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எதையுமே சொல்லாமல் செய்ய மாட்டார், அவர் சொல்லிட்டு தான் செய்வார். 1000 வருடம் மக்கள் மனம் திரும்ப கால அவகாசம் கொடுத்தார். ஆனால் அந்த 1000 வருடமும் மனம் திரும்பவில்லை. இன்னும் சற்று ஆழமாக கவனிக்கிற போது கிட்டத்தட்ட 900 வருடம் அழிவை பற்றி ஆண்டவர் பிரசங்கித்தார். பிரசங்கிக்கப்பட்ட பின்பு 100 வருடம் நோவா உலகம் அழிய போகிறது என்பதற்கான அடையாளத்தோடு பிரசங்கித்தார். அதாவது அடையாளம், பேழையை கட்டும்போது இது கட்டி முடிக்கும் போது மழை வரும் என்று நோவா மக்களுக்கு அறிவித்தார். ஆகவே அடையாளம் என்பது அந்த பேழை தான். பேழை கட்டப்படுவதே ஒரு அடையாளமாக இருந்தது. சரியாக மெத்துசலா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 8ஆம் நாளில் மழை பெஞ்சது. அப்படியாக வேதத்தை தேவ ஆவியானவர் உதவியோடு நம்ம நிதானிக்க முடியும். 7 நாள் கேப் என்பது துக்கம் கொண்டாட தேவன் அனுமதித்திருக்கலாம். மெத்துசலா மரித்து கரெக்டாக அந்த 7 நாளுக்கு ஆண்டவர் துக்கம் கொண்டாட விட்டுறார். அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணிவிட்டு நோவா வராரு. நோவா வந்த உடனே ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லிடுறார், எப்பா நீ பேழைக்குள்ளே போ, உனக்கு என்னென்ன இதெல்லாம் எந்தெந்த மிருகங்கள்லாம் கூட்டிகிட்டு போகணுமோ அந்த ஆண்டவர் சொல்லப்பட்ட மிருகங்கள்லாம் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மிருகங்கள்லாம் கூட்டிகிட்டு போகணும். ஆண்டவர் அது அவருடைய வார்த்தையின்படி நோவா கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக 8ஆம் நாளில் மழை வருது. நல்லா கவனிச்சுக்கங்க. அன்புள்ளவனாய் நோவா பிரசங்கித்தான். ஆனால் அவனுடைய எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. லோத்து காலத்தில் லோத்து தன் மருமகன்மார்கள் வீட்டில் போய் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி வானத்திலிருந்து அக்கினி கலந்த கல்மழை பெய்ய போகுது, மனம் திரும்புங்க, வாங்க எங்கள் கூட வாங்க. அன்பினால் பிரசங்கிக்கிறார். அந்த அன்பை எத்தனை பேர் புரிஞ்சுக்கினாங்கன்னு தெரியல. இதோ கடைசி காலமாக இருக்குது. நீங்கள் இந்த அன்பை புரிந்து கொள்வீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறது நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், ஒருவேளை பாவ பழக்கத்திலும் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவனை புரிந்து கொண்டவர்களாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். நல்ல வேதத்தை கவனிக்கலாம். மெத்துசலா 187 வயதாகிற போது பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. லாமேக்கு 182 வயதான போது பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. லாமேக்கு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது மெத்துசலாவுடைய வயசு 369. நோவா லாமேக்கினுடைய மகன் நோவா பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அவருக்கு வயது 500. இப்போது நோவாவுக்கு 500 வயது இருக்கும் போது மெத்துசலாவுக்கு 869 வயதாகுது. நோவா பேழை கட்டுறாரு. அந்த பேழை கட்டி முடிக்க 100 வருஷம் ஆகுது. அப்பொழுது நோவாவுக்கு வயது 600. மொத்தம் சரியாக கணக்கிடும் போது 969 வருஷம். உலகத்திலேயே 969 வருஷம் வாழ்ந்தது மெத்துசலா வயது. அப்போது வேத வசனம் பொய் சொல்லாது, பொய் ஆகாது. வேதம் சொல்லப்பட்டபடி மெத்துசலா மரித்து 8ஆம் நாளில் சரியானபடி உலகம் அழிக்கப்பட்டது. ஆகவே நல்ல கவனிங்க, வேதம் பொய்யாகாது. அன்றைக்கு கிட்டத்தட்ட 900 வருடம் பிரசங்கிக்கப்பட்டு பின்பு 100 வருடம் அடையாளத்தோடு பிரசங்கிக்கப்பட்டது. அதே போல் இயேசுவின் 2ஆம் வருகை பற்றி பல வருடங்களாக பிரசங்கித்தார்கள். இப்போது அடையாளங்களோடு பிரசங்கிக்கிறோம். இவைகளை ஏற்றுக்கொண்டு ஆயத்தமாகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதாவது 2ஆம் வருகை பற்றி நான் பேசுகிறேன். இதற்கு அடையாளமாக 2 சம்பவங்கள் இப்போது பூமியில் ஆயத்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்லுகிறது நீங்கள் டிவியிலும் இன்டர்நெட்டிலும் செல்ஃபோனிலும் பார்க்கலாம். ஒன்று, ஐப்ராத் நதி வற்றி கொண்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 2வது சம்பவம், ஒலிவ மலையில் பிளவு ஏற்படுகிறது. அது சகரியா எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இவை இரண்டுமே 2ஆம் வருகைக்கு மிக முக்கியமான அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. இப்போதும் நான் சொன்ன அந்த 2 சம்பவம் ஏன் நடக்கிறது என்றும் இயேசுவின் 2ஆம் வருகை எப்போது நடக்கும் என்றும் கவனிக்கலாம். 2ஆம் வருகை அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு சரியாக 7வது வருட முடிவில் இது நடக்கும். அதாவது 7வது கோபகலசத்தின் முடிவில் இயேசு வருவார். இயேசு கிறிஸ்து தாமே இவ்வருகையின் போது வெள்ளை குதிரையின் மீது வருவார். இவரோடு கூட ஏற்கனவே பரலோகம் சென்ற பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு வருவார். இது வெளிப்படுத்தின விசேஷம்
19வது அதிகாரத்தில் நம்மளால் கவனிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தாமே வெளியரங்கமாக வருகையின் போது தூதர்களோடு வருவார். ஆனால் 2ஆம் வருகையின் வரும்போது பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு வருவார் என்பதை நாம் கவனிக்க முடியும். ஏன் இது 2ஆம் வருகை என்று சொல்கிறோம் என்றால், முதல் வருகையில் நாம் ஏற்கனவே சொன்னது போல் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து 3.5 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கு அடுத்தபடியாக திரும்பவும் இயேசு இந்த பூமிக்கு வந்து 1000 வருடம் வாழப்போகிறார். ஆகவே தான் இது 2ஆம் வருகை என்பதை நம்ம சொல்கிறோம். 2ஆம் வருகையின் போது எந்த பரிசுத்தவான்களை இயேசு கிறிஸ்து தாமே அழைத்து கொண்டு வருவார் என்று வேதம் சொல்கிறது என்று நம்ம கவனிக்கிற போது, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி முதற் பலனாக மீட்கப்பட்ட 1,44,000 பேரும், இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தின்படி இரத்த சாட்சிகளாக மறிக்கப்பட்டவர்களும், அதுக்கப்புறமா உபத்திரவ காலத்தில் பயிற்சி பொருத்தி கொள்ளாமலும் அந்தி கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும் ஜெயங்கொண்டவர்கள் மாத்திரமே இந்த 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்துவோடு கூட வருவார்கள். இவ்விருவரும் மாத்திரமே 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள். மொத்த பரிசுத்தவான்களையும் பூமிக்கு இயேசு அழைத்து கொண்டு வர மாட்டார். ஏன்னா பூமியை பண்படுத்த தான் இயேசு வருகிறார். ஆகவே தான் இவ்வருகையை நிலத்தை பண்படுத்துதல் என்றும் நாம் சொல்லுகிறோம். அந்தி கிறிஸ்துவும் அவனுக்கு செவி கொடுக்கிறவர்களும் உலக மக்களுக்கு ஒன்றை பரப்புவாங்க. எப்போதிலிருந்து என்று நீங்கள் கவனிக்கும் போது, இயேசுவின் வெளியரங்கமான வருகை வரும்போது ஏலியன்கள் மக்களோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்றும், ஏலியன்கள் பூமியில் இப்போதும் வாழ்கிறார்கள் என்றும் சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டபடி 2 சாட்சிகள் வருவாங்கள்ல, அவங்களையும் ஏலியன்கள் என்று தான் இவங்க அழைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆராய்ச்சியாளர்கள் கூட இப்போது சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்றில் சொல்லிக்கிறாங்க, மனித ரத்தத்தில் ஏலியன்களுடைய டிஎன்ஏ இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் அது வேதத்தின்படி பொய் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா இப்போதே ஏலியன்கள் பூமியில் வாழ்கிறார்கள் என்றும் அவர்களோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். கொரோனா காலத்தில் நம்ம கொரோனாவோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னோம் இல்லையா, அதே போலவே தான் இதையும் சொல்லுகிறார்கள். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். அர்மகுதன் யுத்தம் என்கிற அந்த கர்த்தரின் விருந்து யுத்தம் கூட சாத்தானுடைய அந்த 3 ஆவிகளும் ராஜாக்களை அழைத்து கொண்டு வரும்போது, நாம் மனிதர்கள் வேற்றுகிரகவாசிகளாக இருக்கக்கூடிய ஏலியன்கள் பூமிக்கு வந்து அவர்கள் நம்மை ஆளாதபடிக்கு நாம் அவர்களோடு யுத்தம் பண்ணணும். ஆகவே உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் நாம் ஒன்றிணையணும் என்று சொல்லி தான் அழைத்து கொண்டு வந்து அர்மகதோன் என்கிற இடத்துல சேர்ப்பான். அதாவது ஒரு அசுத்தாவி புறப்படும். 6வது கோபகலசத்தின் காலகட்டத்தில் ஒரு அசுத்தாவி புறப்படும். அது 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு உலகத்தில் இருக்க எல்லா ராஜாக்களும், அதாவது மாகோகும் அவனுடைய கூட்டத்தார் அனைவரையும், அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து அவனுடைய கூட்டாளி, இந்த 2 கூட்டாளியும் ஒன்றாக இணைந்து ஒரு இடத்துல யுத்தம் பண்ண போகிறாங்க. அதுதான் அர்மகதோன் என்கிற ஒரு யுத்தமாக இருக்க போகுது. அந்த யுத்தத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற பெயர் கர்த்தரின் விருந்து. இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம கவனிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனப்படி நம்ம கவனிக்கிற போது, 6ஆம் தூதனின் கோபகலச ஊற்றப்படும் போது ஐப்ராத் நதி வழியாக தான் கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய ராஜாக்கள் தங்கள் ஆயுதங்கள் எல்லாம் அது வழியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆகவே தான் அப்போது நடப்பதற்கு இப்போதே அடையாளமாக, அது நடக்கப் போகுது என்பதற்கு அடையாளமாக இப்போ தண்ணீர் வற்றி கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக நடக்கும் என்பதற்கு அடையாளமாக இது சாட்சியாக நடக்குது. ஆகவே ஆயுதங்களை சேகரித்து வைக்கக்கூடிய இடங்களாகவும் இது காணப்பட போகுது. எந்த இடம் என்று சொன்னால், ஐப்ராத் நதியின் வழி கிழக்கு திசையிலிருந்து வரும் ராஜாக்கள் மாத்திரம் இதை பயன்படுத்துவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்ததாக இந்த 6ஆம் தூதனின் கோபகலச காலத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், உலகத்தில் அனைத்து இராணுவ வீரர்களும் இயேசுவோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணவும் ஒன்றுபட்டு இணைந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும். அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட இடத்தின் பெயர் தான் அர்மகதோன். 3 அசுத்தாவிகள் அவர்களை அர்மகதோன் என்ற இடத்தில் தான் சேர்க்கும். இந்த இடம் இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகில் தான் இருக்க வேண்டும் என்று
நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த அனைத்து இராணுவமும் யாரோட சண்டையிட வரும் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தோடு யுத்தம் பண்ணவும் வருவார்கள். ஏனென்றால் இவர்கள் தேவனை மேசியாவாக இப்போது மேசியாவாக இயேசு கிறிஸ்துவ மெய்யாகவே அறிய ஆரம்பித்திருப்பார்கள். ஆகவே மற்ற ராஜாக்களோடு பிசாசின் ஆவிகள் சொல்லும் இஸ்ரவேல் ஏலியன்களோடு தொடர்பில் உள்ளது. ஆகவே அதோடு நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். தொடர்பில் அந்த ஏலியன்களோடும் யுத்தம் பண்ணணும். ஏலியன்கள் என்று யாரை சொல்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு கூட வரக்கூடிய பரிசுத்தவான்களையும் சொல்கிறார்கள். ஏலியன்களோடு கூட அவர்களோடு கூட இஸ்ரவேல் தேசமாகிய அன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களும் அரசாங்கமும் அவங்க கூட தொடர்பில் இருக்கிறாங்க என்று சொல்வார்கள். இதனால தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 2ஆம் வருகை வரும்போது நல்லா கவனிக்கணும், தொடர்பில் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அதுக்கு மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து எங்கே இறங்கி வருகிறார் என்று சொன்னால், சகரியா எழுதின புத்தகம் 14:4-5 படி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கபடியும் ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். அது மாத்திரமில்லை, இந்த வருகையின் போது உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயமாக நடக்காது. இந்த வருகையில் உயிர்த்தெழுதல் நிச்சயமாக நடக்காது. இவ்வருகையில் இயேசுதாமே எருசலேமை மீட்டு தமது பரிசுத்தவான்களை கொண்டு 1000 வருடம் ஆட்சி செய்வார். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. அதில் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தையும் 39ஆம் அதிகாரத்தையும் நம்ம நிதானிக்க போகிறோம். அதில் 1 முதல் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை 1 முதல் 17ஆம் வசனம் வரையில் கவனிக்கும் போது இது 4வது முத்திரையின் காலகட்டத்தில் நடப்பது. அது எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் கவனிக்கிற போது அது மாத்திரமல்லாமல் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் முழுமையும் அர்மகெதோன் யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி, கோகு வரும் காலத்தில் என் கோபம் நாசியில் ஏறும் என்று தேவன் சொல்கிறார். அதாவது அக்காலத்தில் தனக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த கோபத்தை எப்போது வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார் என்று கவனிக்கிற போது எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தின்படி அநேக நாட்களுக்கு பிற்பாடு உன்னை விசாரிப்பேன் என்று சொல்கிறார். அதாவது கோகையும் அவனோடு இணைந்த கூட்டத்தையும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். அந்த அநேக நாள் என்று சொல்கிறாரே, அந்த அநேக நாள் என்பது சரியாக 7 வருட உபத்திரவ காலம் ஆகும். அந்த 7 வருட உபத்திரவ காலகட்டத்தினுடைய முடிவில் தான் அர்மகெதோன் யுத்தமாகிய கர்த்தரின் விருந்தின் யுத்தம் நடக்கும். அதில் தான் அவர்களை தண்டிப்பார். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், கோகு வரும் காலகட்டத்தில் உடனே பெரிய அழிவை சம்பவங்கள் நடக்காது. ஆனால் சரியாக அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு 7 வருட முடிவில் தான் இதை நான் தண்டிப்பேன். அந்த அநேக நாள் என்பது 7 வருடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது நம்ம கவனிக்கலாம். இந்த கோகின் யுத்தமாகிய இப்போ நடக்க போகிற அந்த 3ஆம் உலக யுத்தத்தில் கோகு கூட்டத்தார் எருசலேமை கைப்பற்றுவார்கள் என்று எசேக்கியேல் 38:8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, எருசலேம் வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தின்படி எருசலேம் 2ஆக பிரிக்கப்படும் என்றும் பார்க்கிறோம். வேதத்தின்படி அடுத்த வல்லரசாக வரக்கூடிய ஐரோப்பாவும் இப்போவே அதை தான் சொல்கிறாங்க, எருசலேம் 2ஆக பிரிக்கணும் என்று சொல்லுகிறத இப்போவே நம்மளால் கவனிக்க முடியும். ஆகவே கோகு யுத்தம் இஸ்ரவேலுக்கு பெரிய சாதகமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சாத்தானுடைய மகனை தான் மேசியாவாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அர்மகெதோன் யுத்தம் வருகிற போது மெய்யான மேசியாவாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க நன்றாகவே புரிந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பார்கள். சாத்தான் கோகு யுத்தத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15-16 படி தண்ணீர் வழியாக ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா, அப்பொழுது ஒரு நிலப்பிளவு அதன் அருகே ஏற்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் அவனால் அழிக்க முடியாது. இதன் பிறகுதான் அந்திகிறிஸ்து 7 வருட ஒப்பந்தம் போடுவான். ஆனால் அந்த 3.5 வருடம் எருசலேம் 2ஆக பிரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும். அந்திகிறிஸ்து சமாதானம் தான் செய்வானே தவிர்த்து ஆனால் விடுதலை வாங்கி தரமாட்டான். இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்திகிறிஸ்து எருசலேமில் தன்னை ஒரு மேசியாவாக அங்கே பிரகடனம் பண்ணிக்கிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் விடுதலை வாங்கி தருவதா வேதத்தில் நமக்கு எங்கேயுமே சொல்லப்படலை. மேசியா தான் அவங்களுக்கு விடுதலை வாங்கி தராரு. அது அர்மகெதோன் யுத்தத்தின் மூலமாக நம்ம வெளிப்படையாக நம்மளால் நல்ல தெளிவாக கவனிக்க முடியும். நிறைய வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது.
ஆனால் அந்திகிறிஸ்து சமாதானம் தான் செய்கிற மாதிரி, சமாதான ஒப்பந்தம் தான் போகிறானே தவிர்த்து விடுதலை வாங்கி தரல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து கூட அதை நமக்கு சொல்லியிருப்பார், நம்ம கவனிக்கலாம். அதுக்கப்புறம் எசேக்கியேல் 39 23 26 வசனம் வரையில் நம்ம தியானிக்கும்போது 23 வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்று சொல்கிறார், சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்கிறார். 2வது, அவர்களுக்கு முகத்தை மறைத்தேன், பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்கிறார். 24 வசனத்தை படிக்கிற போது, தியானிக்கிற போது, அவர்கள் பாவங்களுக்காக முகத்தை மறைத்தேன் என்று சொல்கிறாரு. 26 வசனத்தை நம்ம படிக்கிற போது, தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும் போது பாவம் செய்தார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இதில் நம்ம நன்றாக நம்ம கவனிக்கிற போது, அப்போ அவர்கள் எப்பொழுது தங்கள் சுய தேசத்தில் இருக்கும்போதே சிறைப்பட்டு போகிறார்கள். இதுவரையில் அவங்க சுய தேசத்துக்கு வந்து குடியேறி, அதாவது இயேசு கிறிஸ்து 38வது அதிகாரத்தில் எசேக்கியேல் 38 சொல்லுகிற போது, இப்போ வந்த 1946 போல் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உருவாக்கப்பட்டதிலே அதை பற்றி தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மீண்டுமாய் வந்த அந்த சுய தேசத்தில் அவங்க குடியிருக்கும்போது மேசியாவாகிய இயேசுவை அவங்க தெய்வமாக ஏற்றிராமல் கர்த்தருக்கு விரோதமாய் இப்பொழுது அவர்கள் பாவம் செய்திருக்கிறபடியால், ஏனென்றால் அவங்க மேசியா என்று சொல்லுகிற இயேசுவை அல்ல, சாத்தானுடைய மகனை தான் அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க என்பதை இப்போ நம்ம புரிந்து கொள்ள மிக அவசியமாக இருக்கிறது. அதனால தான் இந்த கோகு யுத்தமாகிய 3ஆம் உலக யுத்தத்தில் தேவன் இஸ்ரவேலுக்கு தனது முகத்தை மறைக்கிறார். அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். அந்த வருடம் உபத்திரவ காலமாகிய முதல் 3½ வருடம் ஆகும். அந்த காலம் 5ஆம் முத்திரை முதல் 6ஆம் முத்திரையின் காலம் வரைக்கும் இருக்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் லூக்கா எழுதின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் போது, புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் சிறைப்பட்டு தான் இருக்கும் என்று சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே அந்திகிறிஸ்து இஸ்ரவேலுக்கும் கோகு கூட்டத்துக்கும் சமாதானம் செய்து வைக்க போகிறான் அன்றி விடுதலை வாங்கி தரமாட்டான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அநேக நாட்களுக்கு பிறகு விசாரிப்பேன் என கோகுக்கு சொன்னது 7 வருட உபத்திரவ காலத்தில் நடப்பது ஆகும். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படியும் சகரியா 14:4-5 அந்த பெரிய அதிர்ச்சி என்பது அருமகதன் யுத்த காலத்தில் நடப்பதை பற்றி சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும், அதே போல் வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்கள் தியானிக்கும் போது ஒரே சம்பவத்தை 2 வசனங்களிலுமே சொல்லுகிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் எனக்குள் இருந்து பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 2 ஆகமங்களிலும் இந்த அருமகதன் யுத்தத்தை கர்த்தரின் விருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறத உங்களால் நிதானிக்க முடியும். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி, இப்போது தான் கர்த்தரின் விருந்தாகிய அந்த அருமகதன் யுத்தம் முடிந்த பிறகு மறிக்கப்பட்ட பிணங்களை, அந்த ஆயுதங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் எரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சிலர் 3ஆம் உலக யுத்தம் முடிவாகிய மாகோகு யுத்தத்தில் மரித்தவர்கள் அடக்கம் பண்ண 7 வருடம் என கணிக்கிறார்கள். அது தவறு. இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள இராணுவங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தரின் விருந்தாகிய அருமகதோன் யுத்தத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12-14 வரையிலும் அந்திகிறிஸ்து அவனோடு இணைந்த 10 ராஜாக்களுடைய சேனைகளும் புறப்படுகிறார்கள். அதே போல் எசேக்கியேல் 39 சொல்லப்பட்டபடி மாகோகும் அவன் கூட்டத்தாரும் வெளிப்படுத்தல் 16:14 ஒட்டுமொத்த உலக ராஜாக்களின் இராணுவங்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து யுத்தம் பண்ண நிற்கும். இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ண போகிறாருக்கு முன்பதாக அவங்க எருசலேமில் தான், அங்கே தான் மையமாக வச்சு, எருசலேமை டார்கெட்டை வச்சு தான், எருசலேமை அழிக்கிறதுக்கு தான் முழு உலகமும் அப்பொழுது செயல்படும். ஏன்னா அந்த 2 சாட்சிகள் துன்பப்படுத்துவார்கள் உலகத்தை. அது மாத்திரமல்லாமல் இவர்களை மேசியாவாக உண்மையான இயேசுவை அவங்க புரிஞ்சிருப்பாங்க, அந்திகிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே இவங்க ஏனிலோடு தொடர்பு வச்சிருக்காரு என்று சொல்லி முழு இஸ்ரவேலையும் அழிப்பதற்கு சாத்தான் பிளான் பண்ணுவான். அப்பொழுது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருவார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக
ஒரு திரளான கூட்டம் இருக்கும். அவர்கள் எல்லாமே இந்த ஒலிவ மலையை நோக்கி யுத்தம் பண்ணுவதற்கு வருவாங்க. அப்போது எதிராக வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வந்தவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள். இவர்களை அடக்க பண்ணவும் இவருடைய ஆயுதங்களை எரிக்கவுமே 7 வருடங்கள் ஆகும் என்று எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இவர்களை அடக்கம் பண்ணுவது கிட்டத்தட்ட 7 மாதங்கள் போல ஆகும் என்பதை நம்ம வேதத்தில் நம்ம தியானிக்கிறோம். ஆயுதங்களை எரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகும் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே கர்த்தரின் விருந்தாகிய இந்த யுத்தத்தில் சாத்தான் பிடிக்கப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தின்படி மிகாவேல் தூதனால் 1000 வருடம், அதாவது பிரதான தூதன் மிகாவேல் என்று நாம் கவனிக்கிறோம், அதை நிதானிக்கிறோம். 1000 வருடம் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலைமையில் பாதாளத்தில் அவனை அடைத்து வைப்பார் தேவன். அதே போல் வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தின்படி இந்த யுத்தத்தில் அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கதரிசி, அந்தி கிறிஸ்துவை வணங்கினவர்கள் உயிரோடு கூட நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள் என்பதை நம்மளால் கவனிக்க முடியும். இப்போது இயேசு கிறிஸ்து தாமே தேவனுடைய ராஜ்யமாகிய 1000 வருட அரசாட்சியை இப்போது ஸ்தாபிப்பார். ஆகவே இதில் நல்லாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தியானிக்கும் போது நான் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், ஆவியானவர் வெளிப்பாடோடு நாம் இதை புரிந்து கொள்வோம். 6ஆம் கோபகலச காலத்தில் இயேசுவோடும் பரிசுத்தவானோடு யுத்தம் பண்ண முழு உலக இராணுவமும் ஆயத்தமாகுது. 2வது 7ஆம் கோபகலச காலத்தின் முடிவில் கர்த்தரின் விருந்து யுத்தம் நடக்கப் போகுது. இந்த யுத்தம் எப்போது நடக்கும் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு சரியாக 7ஆம் வருட முடிவில் நடக்கும். 4வது புரிந்து கொள்ள வேண்டியது, இவ்வருகையின் போது இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மீது வருவார். அவரோடு கூட ஒரு கூட்ட பரிசுத்தவான்களும் வருவார்கள். 5வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த யுத்தத்தில் உயிர்த்தெழுதல் நடக்காது. அதுக்கு அடுத்தபடியாக கவனிக்கிற போது 6வதாக இந்த யுத்தத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து எருசலேமில் இருந்து 1000 வருடம் முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார். அவரோடு இணைந்தவர்களாய் பரிசுத்தவான்களுக்கும் இயேசுதாமே ஆளுகை கொடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே இந்த வருகையில், இந்த 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேலே வருவார் என்பதை புரிந்து கொள்வோம். முதலாவது ரகசிய வருகைக்கு எந்த அடையாளமும் வானத்தில் இருக்காது. 2ஆம் வருகையில் அதாவது வெளியரங்கமான வருகையின் போது அடையாளங்கள் காணப்படும். 3வதாக வருகிற பொழுது அதாவது 2வது வருகிற போது இயேசு கிறிஸ்து மேகத்துக்கு மேலே வருவார், தூதர்களோடு கூட வருவார். இந்த 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்களை கூட்டிகிட்டு வருவார் 1000 வருடம் ஆளுகை செய்வதற்கு. ஆகவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த 2ஆம் வருகை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க விசுவாசிக்கிறேன். அநேகர் இதை அறிந்திருப்பீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ரகசிய வருகைக்கான காலங்களும் நேரங்களும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. தேவனுக்கு பிரியமாக இருங்க. அன்பிலே நடந்து கொள்கிறவர்களாக இருங்க. தேவனுக்குடைய சித்தம் இன்னதென்று ஆராய்ந்து நிதானித்து பார்த்து அதுக்கேற்றபடி உங்கள் வழிகளை சரிப்படுத்துங்க, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.